நேத்து ஒரு விஷயம் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருந்துச்சு. என்னன்னா அந்த லவர்ஸ்குள்ள சண்டை போட்டு கல்லாலே அந்த பெண்ணை தாக்குனது. அது உண்மையிலேயே மனம் வருந்தக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா ஒரு சில தற்குறிகள் கேக்குறீங்க, இதான் உங்க அண்ணனோட ஆட்சியா, இதான் உங்களோட எதிர்பார்ப்பா, இதுக்குதான் நீ சொம்பு தூக்குறியான்னு என்ன கேக்குறீங்க. நான் யாருக்கும் சொம்புலாம் தூக்கல. இதுக்கும் நாங்க கேள்வி கேட்போம். ஆனா இதை நானே சிஎம் அவர்களை பார்த்து கேட்க மாட்டேன், மக்களை பார்த்து கேட்கிறேன். சரியா? அத்தனை பேர் நிக்கிறீங்க, அதுல ஒருத்தன் வீடியோ எடுக்கிறான், அவ்வளவு பேர் கத்துறீங்க, நல்லா குரல் கேக்குது. ஏன் அதுல ஒருத்தர் உங்களால போய் தடுக்க முடியாதா? மனித நேயத்தோட நீங்க நடந்திருக்கலாமே. ஒருத்தர் போய் ஒரு அடி அடிக்க முடியாதா? எங்கேயோ ஒரு மனுஷன் இருந்துக்குன்னு அவர் 20 நாள்ல 6 சிலிண்டர் எங்க, 2500 ரூபாய் எங்க, 200 யூனிட் எங்க, எல்லாத்தையும் கேக்குறீங்க. அதுக்கு ஒரு பக்கம் பார்க்கணும், நாட்டு நடப்பை பார்க்கணும். அவர் இன்னும் நிறைய பேருக்கு சீட்டு உட்கார வைக்கல, பதவி கொடுக்கல, எவ்வளோ வேலை இருக்கு. அந்த மனுஷன் மேல இந்த பழியெல்லாம் போடுறீங்க. ஏன் அங்க நின்னு சுத்தி பாக்குற மனுஷங்களாம் என்ன பண்ணி? மக்கள் தானே நீங்க. யாருக்கும் எங்கேயும் நடக்குது, நமக்கு நடந்தா இருந்துருவோமா? நம்ம பிள்ளைக்கு நடந்தா வயிறு எரியுமா எரியாதா? ஐயோ நம்ம பிள்ளைக்கு நடக்குது, நம்ம போய் தடுப்போம்னு போய் தடுப்பீங்கல்ல, ஏன் போய் தடுக்கல? அத்தனை பேர் நிக்கிறீங்களே, ஒரு அடி ஒருத்தர் போய் பிடிச்சி இழுக்க முடியாது. அதுல ஒருத்தன் வீடியோ எடுக்கலாம். அப்ப வீடியோ எடுக்கிறவன் என்ன டிஎம்கேலா? அதனாலதான் நின்று வேடிக்கை பாக்குறீங்களா, வீடியோ எடுக்கிறீங்களா? இப்ப நீங்க இதுக்கு விஜய் தான் காரணம் போது இப்படிதாங்க பேச முடியும். லவர்ஸ்குள்ள நடக்குது, எனக்கு புரியல. ஒரு 2 பேர் காதல் பண்ணாலும் அதுக்கு விஜய் காரணம், டிவோர்ஸ் பண்ணாலும் விஜய் காரணம். அப்போ எனக்கு புரியல, எது நடந்தாலும் விஜய் காரணம்னா அப்ப எதுதான் நடக்காம இருக்கணும்னு நினைக்கிறீங்க? எதுக்கு இப்படி அனாவசியமா ஒருத்தர் மேல அவதூறு பேசிக்கிட்டு உங்க ஆட்சியா விஜய் ஆட்சி விஜய் ஆட்சி அப்படி பேசாதீங்க. மக்கள் என்ன பண்றாங்க? அத்தனை மக்கள் நிக்கிறாங்க, என்ன பண்றாங்க? ஒருத்தர் ஓடி போய் இழுத்து எட்ட விட முடியாது, ஒருத்தர் அடிக்க முடியாது. அவன்